அந்த டைமில் சட்டம்லாம் இல்லையா பனைமரம் வெட்டுறது? முன்னாடி உண்டு, பட் ரொம்ப அக்ரெசிவாக பார்க்கறது கிடையாது. பட் இப்போ ரொம்ப அக்ரெசிவ். இப்போ நீங்கள் வெட்டுறீங்கனாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக ரிமைண்ட் பண்ணுவாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. நான் கருப்பட்டில் இருக்கக்கூடிய மெயின் சேலஞ்சை வந்து இவன் அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது உருகும், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். ஒரு சுகர் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ கருப்பட்டி வந்து ஒரு இன்புட்டாக எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ எல்லாருமே கேட்ட கேள்வி, நான் வந்து இன்டூ 10 டைம்ஸ் நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த கருப்பட்டி கரெக்டான ஒரு ஒரிஜினல் தானே எப்படி கண்டுபிடிக்கும்? 99% கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஒரு பாலை பார்த்தோ குடிச்சு பார்த்தோ எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி கருப்பட்டியில் ஒரு கருப்பட்டியை உடைக்கிற தன்மை வச்சு அதோட ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாது. லைட் ப்ரௌனில் இருக்கக்கூடிய அதே கருப்பட்டி 3 மாதம் டைம் ஆச்சுன்னா முதல்ல வந்து நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் ரெண்டுமே கரும்பில் இருந்தால் வருது. ஆஃப்டர் டயபெட்டிக் நீங்கள் 2 பேருக்குமே இதை நீங்கள் கருப்பட்டியாக கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து நாட்டு சக்கரையை கொடுத்தாலுமே சரி, அதாவது பதனி வந்து ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது உடம்பு சரியில்லாதப்போ இளநீ குடிக்க சொல்லுவாங்க. இளநீ குடிச்சா அவங்களுக்கு யூரின் அடிக்கடி பாஸ் ஆகும். இதே பதனி வந்து ஆன்டி டயபெட்டிக். அதேமாதிரி இன்றைக்கி கல்யாண வீடு பார்த்தீங்கன்னா வந்த வரவேற்பில் முன்னாடி முதல்ல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சீனி கற்கண்டு வச்சுருப்பாங்க, இல்லை சாக்லேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே முன்னாடி வந்து கருப்பட்டி தான் இருக்கும். CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பாமரா மிஸ்டர் கண்ணன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் எதுல இருந்து ஆரம்பிக்கணுன்ற நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். இப்போ சென்னையிலேருந்து இந்த வீடியோ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். இப்பயும் சென்னையில் இந்த வெயில் காலங்களில் பதநீர் கடை எதனா போட்டால் பாடுறாப்பா வெயில் காலம் வந்துருச்சுரா, பதநீர் கடை வந்துருச்சுரா, அப்போ தான் அதை பற்றி நம்மளுக்கு யோசிக்கவே தோணுது. ஸோ நகரப்புறங்களில் பனைமரங்கள் பார்க்கறது ரொம்ப அபூர்வமான ஒரு காலத்தில் ஸோ பனைமரம் சம்மந்தப்பட்டு A to Z விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சது இந்த ஒரு ஐடியா? ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஐடியா எனக்கு 4 வருஷம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸ்டார்ட் அப்ன்ற யோசனை கிடையாது. எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான். நான் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் எப்போவுமே 2008 இன்ஜினியரிங் முடித்தேன். எங்கள் அப்பாவுக்கு பொதுவாக என்னென்னா இந்த பனையம் கம்யூனிட்டியில் தான் வந்தோம். பட் இருந்தாலுமே வந்து ஊருக்குள்ளே வேண்டாம், ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்றதுக்காகவே இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு நானும் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஐடி. ஸோ எப்போவுமே ரெகுலராக நான் வந்து கோயில் திருவிழாவுக்கு ஊருக்கு போவோம். அந்த ஒன்று தான் எனக்கு ஃபேஷன். அது இல்லாமல் அதை விட்டாச்சுன்னா வேறு ஏதாவது சொந்தக்காரங்க கல்யாணம் எல்லாத்துக்குமே நம்ம போவோம். அப்போ அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து அந்த பனைமரங்கள் வெட்டப்படும். நான் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்லேருந்து நான் அதை பார்த்துருக்கேன். பனைமரங்கள் வெட்டப்படுறது, அங்கே உள்ள செங்கல் சூளைகளுக்கு போகிறது எல்லாமே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணது கிடையாது. அந்த டைமில் சட்டம்லாம் இல்லையா பனைமரம் வெட்டுறது? முன்னாடி உண்டு, பட் ரொம்ப அக்ரெசிவாக பார்க்கறது கிடையாது. பட் இப்போ ரொம்ப அக்ரெசிவ். இப்போ நீங்கள் வெட்டுறீங்கனாலே உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக ரிமைண்ட் தான். ஸோ முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாகவே கவர்மெண்ட் சைடில் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் சம்பவம் நான் பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ சரி ஓகே, இதுக்கு மேலே நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு நாள் லைட்டில் ஒர்க் பண்ணோம். ஏன் திரும்ப நம்ம வந்து இதை இன்னும் வேடிக்கை பார்க்கணுமா, ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சில கேள்விகள் தான். டப்புன்னு எடுத்தும் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒன்று ஆரம்பிக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னப்போ ஒரே ஒரு கண்டிஷன், வேலையை விடாத. ஏன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், நீ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் சொன்னாங்க. அதனால் அந்த ஒரு இன்புட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். 2021 அதை பற்றி ஸ்டடி ரிசர்ச் இதெல்லாம் ஆரம்பிக்கும்போது வேலையை விடலை. ஸோ இப்போ ஓரளவு ஸ்கேலிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போது ஜாப் குவிட் பண்ணிட்டேன் ரீசெண்டாக. ஓகே, எவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு? கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எனக்கு வந்து ஸ்டடி மட்டுமே போச்சு. ஓகே, ஆக்சுவலி ஏன் கருப்பட்டி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அது ஏன் உருகுது, ஏன் இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் போகலை, ஏன் குளோபலைசேஷன் ஆகலை, ஸோ அப்படின்ற பல நியூட்ரல் ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டடி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டடியை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் எங்களுக்கு கொண்டு வரதுக்கு 3 years டைம் எடுத்து. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ பண்ணுறீங்க பனை சம்மந்தப்பட்டு? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து 7 SKUs இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து ப்ரைமரியாக கருப்பட்டியை பவுடர்ட் ஃபார்மேட்டில் பண்ணுறோம். அது எங்களோட பேஸ் ப்ராடக்ட். ஏன்னா கருப்பட்டில் இருக்கக்கூடிய மெயின் சேலஞ்சை வந்து அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது உருகும், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் மெயினாக பார்த்த சொல்யூஷன் தான். ஏன் அது உருகுது அப்படின்னு ஃபஸ்ட் ஏன் உருகுது அப்படின்ற கேள்வி வரும்போது அதை பற்றின ரிசர்ச்சில் அது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து அந்த பொருள் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா காற்று இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஈரப்பதத்தை அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு பொருளையுமே மாய்ச்சர் இருந்ததுன்னா இல்லை ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். அதுமாதிரி ஒரு லெவலுக்கு மேலே அது மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணும்போது அது மெல்ட் ஆகும். ஸோ அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ்டு ஒரு வேக்கம் சீலிங் மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அதுக்காக தான் அந்த பவுடர்ன்ற ஃபார்மேட்டில் கொண்டு வந்தோம். இது பேஸ் ப்ராடக்ட்.
இப்போ அடுத்தது வரும்போது எங்களுக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, கருப்பட்டின்றவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வயசுக்கு மேலே எனக்கு டயபெட்டிக்ஸ் வேண்டாம், ஒரு சுகர் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ கருப்பட்டி வந்து ஒரு இன்புட்டாக எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ எங்களுக்குள்ள ஒரு கொஷின் என்னென்னா, கருப்பட்டி லோ கிளைசமிக். நாங்கள் பர்சனலாக சிஜிஎம் யூஸ் பண்ணி கருப்பட்டி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணியிருக்கோம். சிஜிஎம் யூஸ் பண்ணி ஒரு கப் டீயில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, நான் பர்சனலாக எனக்கு இன்சுலின் லெவல் வந்து 40 பாயிண்ட், இன்சுலின் பிளட் சுகர் லெவல் 40 பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது. இதே நாட்டு சக்கரை அல்லது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 38 பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது. இதே அந்த ஒரு கப் டீ இல்லை வந்து நான் கருப்பட்டி பவுடர் ஆட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இன்சுலின் வந்து 20 பாயிண்ட் தான் ஸ்பைக் ஆகுது. நான் சுகரே இல்லாமல் வெறும் டீ மில்க் ஆட் பண்ணுறேன், அப்படி டீ மில்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 18 பாயிண்ட்ஸ் அது ஸ்பைக் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகரை கம்பேர் பண்ணும்போது அப்படியே 50% லெஸர் ரிடக்ஷன். இது எப்போ வருதுன்னா, இட்ஸ் நான் டயபெட்டிக். எனக்கு நான் டயபெட்டிக் இல்லை. ஸோ ஒரு நான் டயபெட்டிக் கன்சம்ஷனில் இது வருது. இதே நீங்கள் டயபெட்டிக் போகும்போது அவங்களோட பாடி மெட்டபாலிசம் பொறுத்து அது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஸோ எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கருப்பட்டி ஒரு இன்புட்டாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஏன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் எப்போ வந்து சுகர்ன்ற ஒரு அடாப்ஷன் போவாங்களோ அந்த இடத்துல வந்து ஏன் நான் கருப்பட்டி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஸோ அப்போ அதை பற்றின ரிசர்ச் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு ஒயிட் சுகர் வந்து 70 ரூபாய் கிடைக்குது. பட் எங்களுக்கு கருப்பட்டி நல்லா ப்ராப்பராக 0 <1% மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட்டில் பண்ணும்போது எங்களுக்கு கிலோ கிட்டத்தட்ட 700 rupees பக்கத்தில் வருது, இன்ட்டு 10 times. அப்போ எல்லாருமே கேட்ட கேள்வி, நான் வந்து இன்ட்டு 10 times நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், அப்போ கருப்பட்டியோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைலை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து சுகருக்கு அல்டர்னேட்டிவ் மட்டும் கொடுக்கல, ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு கருப்பட்டியில் இருக்கக்கூடிய நியூட்ரல் வேல்யூஸ் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் அந்த மாமன் கிட்ஸ்னு ஒன்று எடுத்தோம். அதில் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா வேறு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அடிட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது, அசச் கருப்பட்டி தான். பட் ப்ராசஸிங் போல் ஒரு சர்டன் யூஎஸ்பி நம்ம இன்டியூஸ் பண்ணுறப்போ நார்மலாக இருக்கிறத விட அதில் இருக்கிற நியூட்ரியன் ஃபேக்ட்ஸ் 17 நியூட்ரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது பண்ண ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இதோட டிமாண்ட் நல்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ கஸ்டமரோட அடாப்ஷன் இப்போ என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கையும் தாண்டி ஒரு சுகரை நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது அது லோ கிளைசமிக் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நியூட்ரியன் ஃபேக்ட்ஸ் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரியான ஒரு இது போச்சுது. ஸோ இது இப்போ எங்களோட பெஸ்ட் செல்லராக இருக்குது. ஓகே. அது அப்புறமா ஒரு சில எஸ்கிரீஸ் அதுக்கு மேலே ஆட் பண்ண ஆரம்பிச்சு. ரைட். சரி, இப்போ பொதுவாக இப்போ கருப்பட்டின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இருக்க அந்த ஒரு தயக்கம் என்னென்னா, இப்போ நிறைய ரோட் சைடில் இப்போ ஒரு கொஞ்சம் அவுட்டர் போனாவே நிறைய பேர் வைப்பாங்க அந்த பனையர் கட்டி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வாங்குறது அந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினலான்னு செக் பண்ணு, நிறைய டூப்ளிகேட் வருது, நிறைய கலப்பாங்க. ஈவன் அந்த கருப்பட்டி வெள்ளம் வாங்கும்போது கூட சொல்லுவாங்க அது பாக கலப்பாங்க ஒரிஜினல். ஃபஸ்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த தேனுக்கெலாம் நிறைய டெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, சுடு தண்ணியில் ஊற்றணும், பற்ற வச்சு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த கருப்பட்டி கரெக்டான ஒரு ஒரிஜினல் தானே எப்படி கண்டுபிடிக்கலாம்? 99% கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. நீங்கள் பாலில் எப்படி தண்ணி ஆட் பண்ணாலோ, பாலில் சோப்புனர் ஆட் பண்ணாலோ, உங்களால் ஒரு பாலை பார்த்தோ குடிச்சு பார்த்தோ எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ, அதே மாதிரி கருப்பட்டியில் அவ்வளோ லேஸில் கண்டுபிடிக்க முடியாது. சரி. சில பேர் சொல்லுவாங்க கருப்பட்டி கலர் வித்தியாசம், கருப்பு கலரில் இருக்கும், சிலது லைட் ப்ரௌனில் கலரில் இருக்கும், சிலது உடைச்சா உடையும். எதுவுமே ரியல் ஃபேக்ட் கிடையாது. ஒரு கருப்பட்டி நீங்கள் உற்பத்தி பண்ணுறப்போ லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் எடுத்து கையில் பிசைஞ்சிங்கன்னா முதல் நாள் அது கையில் ஈஸியாக பிசையும். இதே ஒரு வாரம் ஆச்சுன்னா உங்களால் 2 கையால் உடைக்க முடியும். ஓகே. இதே 1 மாதம் ஆச்சுன்னா அந்த கருப்பட்டி உங்களால் உடைக்கவே முடியாது. ஸோ ஒரு கருப்பட்டியை உடைக்கிற தன்மையை வச்சு அதோட ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்க முடியாது. லைட் ப்ரௌனில் இருக்கக்கூடிய அதே கருப்பட்டி 3 மாதம் டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கருப்பு கலரில் மாறிடும். ஸோ நம்ம கருப்பட்டின்னு சொல்கிறோம், அதோட ஒரிஜினல் பேர் வந்து கருப்பு கட்டி. ஏன்னா அது நீங்கள் என்ன கலரில் மேனுஃபேக்சர் பண்ணிங்கனாலும் ஒரு 3 months டவுன் லைன் அது கருப்பு கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதனால அந்த நியூட்ரிஷன் வேல்யூ எதனா மாறுமா? ஒரு பதப்படுத்தின உடனே சாப்பிட்றதுக்கும் ஒரு 3 மாதம் கருப்பாயிட்டு சாப்பிட்றதுக்கும் அதுக்கான வேல்யூ எதனா மாறுதா? அதில் பெருசாக கிடையாது. என்னென்னா ஆக்சுவலி இது ஒன்று சொல்லுவாங்க, எப்போயுமே பழைய கருப்பட்டியில் வந்து நியூட்ரல் ஃபேக்ட்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்குமே பழைய கருப்பட்டிக்கு ரேட் அதிகம். ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பட்டி புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கும்போது அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 15 to 20% இருக்கும். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கருப்பட்டி மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே கொண்டு போய் நீங்கள் லேபில் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு அயன் ப்ரொஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 mg இருக்குதுன்னு வச்சுப்போம். இதே கருப்பட்டி ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் போகிறீங்கன்னா அதோட அயன் ப்ரொஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் 20 mg இருக்கும். ஓகே. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நியூட்ரியன்ட் பெர் 100 கிராம் தான் கால்குலேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது கருப்பட்டி கொடுக்கும்போது அதில் 20% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஆஃப்டர் 3 months நீங்கள் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் இப்போ கம்மியாகிடுச்சு, மாய்ஸ்சர் கிடையாது. ஸோ அதனால் அதோட நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக காமிக்குமே தவிர நீங்கள் பேஸில் இருக்கிறத விட அதில் வந்து பெருசாக இருக்காது. பட் இதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் உங்களுக்கு கருப்பட்டி வந்து லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. சரி, இப்போ இந்த கருப்பட்டி இல்லாமல் இப்போ நிறைய நாட்டு சக்கரை சொல்லுவோம், இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா இப்போ நீங்கள் அளவாக சொல்லும் போது நிறைய பேர் வந்து இப்போது ஒயிட் சுகருக்கு பதிலாக நிறைய வீடுகளில் நாட்டு சக்கரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் அது உண்மையிலேயே அது ஒரு எஃபெக்டிவான ஒரு மெஷராக இருக்கா? ஏன்னா சில நேரங்களில் அந்த நாட்டு சக்கரை வந்து ஓவர் ஸ்வீட்
ஸ்வீட்னஸ் கொடுக்குதோன்ற ஒரு கேள்வி வருது. அது ஒரு இயல்பே அப்படிதானா? ஓகே, முதல்ல வந்து நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் ரெண்டுமே கரும்புல இருந்து தான் வருது. ஓகே. அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு வந்து நாட்டு சக்கரை எதுலேருந்து வருது, ஒயிட் சுகர் எதுலேருந்து வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அது ஒரு கிளாரிட்டி. ரெண்டுமே வந்து கரும்புலேருந்து இருக்கக்கூடியது. ஸோ கரும்போட பேஸ் கிளைசமிக் வேல்யூ வந்து 65 to 70. அது நீங்கள் ஒயிட் சுகராக கன்வெர்ட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும், நாட்டு சக்கரை எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராசஸ்ட். ஒயிட் சுகர்ன்றது அதை எடுத்து அவங்க வந்து அந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் போகும்போது அதில் இருக்கக்கூடிய கலரை வெளியெடுக்கிறாங்க, அந்த ப்ரௌன் கலர் வெளியெடுக்கிறாங்க. நாட்டு சக்கரையில் வந்து கெமிக்கல் ப்ராசஸிங்கும் மற்ற எதுவுமே கிடையாது. அப்படியே பாயில் பண்ணி உங்களுக்கு வந்து அதை நம்ம வந்து பவுடர் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இது கெமிக்கலி ப்ராசஸ்ட், இது நான் கெமிக்கலி ப்ராசஸ்ட். பட் பேஸ் கிளைசமிக் வேல்யூ ரெண்டுக்குமே சேம் தான். சரி. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நாட்டு சக்கரை சாப்பிட்டு யாருக்கும் டயபெட்டிஸ் குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை ஹார்ட் ரிலேட்டட் வந்ததுன்றது வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது. அகைன் கருப்பட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கருப்பட்டின்னு வரும்போது இப்போ இது ரெண்டோட கிளைசமிக் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 65 to 70னா கருப்பட்டி வந்து சம்மர் பிட்வீன் 35 to 40. ஓகேங்களா? இது ரெண்டுமே அகைன் வந்து நான் டயபெட்டிக் பர்சன்ஸுக்கு கொடுக்கும்போது ரெண்டோட ப்ரொஃபைல் வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் பிளட் சுகர் லெவலில் கம்மியாக ஸ்பைக் பண்ணும். பட் ஆஃப்டர் டயபெட்டிக் நீங்கள் ரெண்டு பேருக்குமே இதை நீங்கள் கருப்பட்டியாக கொடுத்தாலும் சரி இல்லை வந்து நாட்டு சர்க்கரையாக கொடுத்தாலுமே சரி ரெண்டுமே இன்சுலின் லெவல் அவங்களுக்கு ஸ்பைக் பண்ண தான் செய்யும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பாடி மெட்டபாலிசம். ஓகே. சரி, இப்போ இந்த நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதை தாண்டி நிறைய இடத்துல பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு நேச்சுரல் மெத்தட்லேயே கொடுக்க மாட்டாங்க. சுக்கு கலந்த சுக்கு கருப்பட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வருது. அப்போ எப்படி இருக்கும்னா இதோட நேச்சுரல் தன்மை தான் எப்படி இருக்கும், அதுக்கு கரெக்டாக அது எதுக்கான ஒரு யூசேஜ் இருக்குன்ற ஒரு கேள்வி இப்போ இன்னும் நகரப்புறத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது ரொம்ப அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது. இது மருத்துவ குணம் படைச்ச எப்பாச்சும் தொண்டைக்கு ஏதாச்சும் இருக்கா, கருப்பட்டி போட்டு சுக்கு போட்டு குடிங்க அந்த மாதிரி எப்பாச்சும் ஒரு அக்கேஷனல் யூஸாக இது இருக்குது. இது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன ஒரு பெரிய தயக்கம் இருக்குது? இல்லை வெளிநாடுகளில் இல்லை குறிப்பிட்ட எந்த ஒரு நாட்டில் இந்த கருப்பட்டி தொடர்ந்து பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க? அதுக்கான ரிசர்ச் ஏதாச்சும் பண்ணிங்களா? ஓகே, ஸோ முதல்ல வந்து கருப்பட்டி போகிறக்கு முன்னாடி அதோட பேஸ் வந்து என்னென்னா பதநீர் வந்து உங்களுக்கு சம்மர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது பதனி வந்து ஆன்டி டயூரேட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இதே இளநி வந்து டயூரேட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இளநி அதாவது உடம்பு சரியில்லாதப்போ இளநி குடிக்க சொல்லுவாங்க. இளநி குடித்தா உங்களுக்கு யூரின் அடிக்கடி பாஸ் ஆகும். விச் மீன்ஸ் உங்கள் உடம்புல உள்ள டாக்ஸிக் கண்டென்ட் அது வந்து வெளியேற்றும். இதே பதனி வந்து ஆன்டி டயூரேட்டிக். அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூரின் பாஸ் ஆகாது. உங்களோட பாடியை ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களோட கிட்னிக்கு அது ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி நீ வந்து அதிகமான தண்ணி வெளியே ப்ராசஸ் பண்ணாத, ட்ரை டு ஹோல்ட் தி வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால தான் பதனி வந்து சம்மர் எதுக்கு, ஏன்னா இது பதனி ஏன் சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்குதுன்றதுக்கான ரிசர்ச் போகிறப்போ தான் இந்த டாக்குமெண்ட் நாங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். ஸோ முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த ஆன்டிடயரி பதனி எடுத்தாங்க, அவங்க தேவைகளுக்கு வச்சுட்டு மீதி வந்து கருப்பட்டியை மாற்றினாங்கன்னா அது வச்சிங்கன்னா உங்களுக்கு கல்லாக மாறிடும். அப்போ கருப்பட்டியை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த கருப்பட்டி முன்னாடி எங்கெங்கே யூஸ் ஆச்சுன்னா தென் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட ஊருன்னு தான் சொல்லும். பெருசாக அங்கே வந்து விவசாயங்கள் கிடையாது முன்னாடி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்போல்லாம் அவங்களுக்கு இப்போ ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு அதாவது எப்போ கஷ்ட காலங்கள் வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கருப்பட்டி ஒரு துண்டு தண்ணி தான் குடிப்பாங்களாம். ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு கீப்ஸ் இட் எனர்ஜெட்டிக். ஒன்று எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும், இன்னொன்று பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஓகேங்களா? இதுக்கான ரீசன் நாங்கள் உள்ளே போய் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஸ்டடீஸ் வந்ததுக்கப்புறமா தான் பார்க்குறோம். அதில் வந்து அதிகமான அளவில் பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரோலைன் குடிக்கக்கூடியது மேக்ஸிமம் அதுதான். ஓஆர்எஸ் உடம்பு சரியில்லைனா ஓஆர்எஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதுதான். ஸோ கருப்பட்டியில் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதேமாதிரி இன்றைக்கி கல்யாண வீடு பார்த்திங்கன்னா வந்த வரவேற்பில் முன்னாடி முதல்ல இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த சீனி கற்கண்டு வச்சுருப்பாங்க, இல்லை சாக்லேட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே முன்னாடி வந்து கருப்பட்டி தான் இருக்குமா. ஏன்னா முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு வரணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. உள்ளே வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜைசிங் இதுவாக வந்து கருப்பட்டியும் தண்ணியும் தான் அந்த இடத்துல இருந்து தான். ஓகேங்களா? இது எப்படி காலப்போக்கில் இவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது, எப்படி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு? ஒயிட் சுகர் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதால உள்ளே வந்துச்சா, இல்லை இதில் பெருசாக இதோட அவைலபிலிட்டி கம்மியாகிடுச்சா? 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று வந்து காஸ்ட் ஃபேக்டர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் எப்படி கருப்பு கவுனி அரிசின்றது வந்து உங்களுக்கு வந்து மன்னர்களுக்குன்னு போக ஆரம்பிச்சு. இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து மன்னர்களுக்கான ஒரு உணவாக தான் மாறிச்சு. ஏன்னா அதோட அவைலபிலிட்டி கம்மியாக இருந்தது. அடுத்தது உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர்ன்றது ஒரு டாமினேஷன் கொண்டு வர ஆரம்பிச்சு, ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒயிட் சுகர் ஈஸியாக கிலோ 30 ரூபா வருது. இது வந்து இன்றைக்கி நான் இப்போ பவுடர் ஃபார்மேட்டில் 700 rupees பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். பட் இன்றைக்குமே ஒரிஜினல் குவாலிட்டி நீங்கள் வந்து உடன்குடி பக்கம் போனீங்கன்னா 450 ரூபா 500 ரூபாய்க்கு ஒரிஜினல் கருப்பட்டி நீங்கள் விவசாயிகிட்டே வாங்க முடியும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் ஆஸ்பெக்டில் வரும்போது ஒரு ரீசன் இருந்தது. இன்னொன்று எப்போவுமே நமக்கு வந்து கலராக இருக்க பொருளை பார்த்தா நமக்கு எப்போவுமே ஒரு மோகம் இருக்க தான் செய்யும். அது டாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த கருப்பட்டியை தாண்டி வேறு என்னென்ன ஒரு பொருட்கள், இப்போது பதநீர் வந்து இன்ஃபேக்ட்
ரொம்ப நியாயமாக சொல்லணும்னா கிராமங்களில் குடிக்கக்கூடிய பதனிக்கும் இப்போ நகரங்கள்ல அங்கங்கே குடிக்க அதோட கலரே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பியூரான ஒரு பதனி அது கிட்டத்தட்ட அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், கண்ணாடி போல இருக்கும். இன்னும் போக போக இங்கே குடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு கலரில் தான் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இதை வந்து அந்த உண்மைத்தன்மையை மாற்றி அதிகமாக ஆட் பண்ணுறாங்க, இல்லை டேஸ்ட்டுக்காக மாறுது இந்த பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்? ஸோ என்ன பண்ணுவோம்னா, முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தங்க பைக்கில் வச்சுருக்காங்களே எதில் வச்சுருக்காங்கன்னா பக்கத்தில் 4 நுங்கை பார்த்து ஒரு பானை இருந்துன்னா பதனி நம்ம வந்து ஃபஸ்ட்டிங் ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். நுங்கு இருக்குன்னா அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு பக்கத்தில் போய் அவங்க காதில் போய் பொறுமை தென்னம்பதனியா பனம்பதனியான்னு கேட்டால் தான் அது தென்னம்பதனினே சொல்லுவாங்க. ஓ, நிறைய கேஸ் தனி பதனி தனி பனை மரத்துலேருந்து பதனி எடுக்கிறாங்க, தென்னை மரத்துலேருந்து பதனி எடுக்கிறாங்க. எது ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் தென்னம்பதனிக்கும் பனையில்? தென்னம்பதனி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது கீழே உங்களோட அதுவும் நல்லது தான் உடம்புக்கு நல்லது தான். பனம்பதனின்றது உங்களுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இது டிஃபராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பாடி டிஹைட்ரேட்டரை ஹைட்ரேட்டரை வச்சு ஹெல்ப் பண்ணும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.